வெல்கம் டு கைல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆனியன் ரிங்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஆனியன் ரிங்ஸ் செய்யறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்ய போறோம்னா ஒரு 4லேருந்து 5 பிரெட் எடுத்துக்கோங்க. ஓரத்தில் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக ஆக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேஸில் கடாய் வச்சு இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் க்ரம்ஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கரண்டி மைதா மாவு, ஒரு கரண்டி சோள மாவு, ஒரு கரண்டி அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா இந்த பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காய வச்சுக்க போகிறோம். இந்த எண்ணெய் காயிற நேரத்துக்குள்ளார நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர்லேயோ பிரெட் க்ரம்ஸ்லேயோ போட்டு நல்லா பரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எதுக்காக சேர்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு கிறிஸ்பினஸோ ஒரு நல்லா ஒரு முறுமுறுப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சர்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயே போட்டு நல்லா பரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்கள், நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டு போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கழிச்சு இது ஒன்றா திருப்பி போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் ரிங்ஸு நல்லா பொன்னிறமாக மொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆனியன் ரிங்ஸ் எப்படி செஞ்சது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம கைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.